ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலைல பார்த்திங்கன்னா மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஷல் வாஷிங் நிறையா இருந்துச்சு. பாத்திரம்லாம் வந்துட்டு விளக்கிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சமைக்கவே ஆரம்பிக்கணும். அம்மா ஊர்லேருந்து வரும்போதே கொஞ்சம் மட்டன் இதெல்லாம் சாப்பிட்டனால அடுத்த நாள் என்ன செய்கிறதுன்னு சொல்லி காய்கறி எதுவுமே வாங்கலை. பாப்பா வந்துட்டு சரி நம்ம ரசம் வச்சு சாப்பாடு வச்சுக்கலாம் சொல்லிட்டா. அதனால் வந்துட்டு ரசம் வச்சு சாப்பாடு வச்சுக்கலான்னு சொல்லி சாப்பாடு வந்து குக்கர்லேயே வச்சு விட்டுட்டேன். ரசம் வந்து பாப்பா தான் வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வச்சதுக்கப்புறமா மட்டன் கொஞ்சம் இருக்குல்ல ஃப்ரீசரில், அது எடுத்து எதாவது செஞ்சுக்கலாமான்னு சொல்லி சொன்னான். கோலா உருண்டை செய்ய சொன்னான் பாப்பா. ஆனால் தம்பி வந்துட்டு இல்லை எனக்கு வந்து வடை மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லி தான் கேட்டான். சரி சாமியா கபாபுக்கு இந்த கடலப்பருப்பு ஊற வச்சு தான் செய்யணும். கடலப்பருப்பு ஒரு 50 கிராம் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், கடலப்பருப்பு, பச்சை மிளகாய் போட்டேன். எனக்கு மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் மட்டனும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டேன். கொத்தமல்லி, புதினா, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் தண்ணியும் லைட் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். கரம் மசாலாவும் போட்டுட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டேன். 5 விசில் விட்டோன்னா கரெக்டாக வெந்து வந்துடும். ஆனால் தண்ணியாக தான் இருக்கும். நீ மறுபடியும் அந்த அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இது எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 2 சுற்று லைட்டாக அடிச்சிங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் வடை மாதிரி தட்டி தோசைக்கல் நல்லா சூடான கல்லெண்ணெய் ஊற்றி வடை மாதிரி சுட்டு எடுத்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே வேக வச்ச கறி தான், அதனால் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. 2 பக்கம் ரோஸ்ட் ஆனாவே போதும், எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் மொல்லமாக அனல் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்து சேவ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாப்பாடு, சாம்பாருக்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். வந்துட்டு செஞ்சோம். ஆனால் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு தான் போட்டிருக்கோம் நம்ம, அதனால் ஹெல்த்தியும் கூட. ஒன்றும் உடம்புக்கு இது இல்லை. நம்ம வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றி தான் செஞ்சுருக்கோம். ஆனால் பிரச்சனையும் இல்லை, வேக வச்சு தான் செய்கிறோம். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ரசம் வச்சு 2 வடை வச்சு தம்பிக்கு கொடுத்துட்டேன். அவன் சாப்பிட்டுட்டு அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.